ஒரு 144 சங்கீதத்தில் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தத்துக்கு எஜுகேட் பண்ணுறார். ஆவிக்குரிய யுத்தம். நீங்கள் ஒன்று கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்குன்னா ஏதோ மல்யுத்தம் சண்டை அதெல்லாம் இல்லை. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார், சாத்தானை ஜெயிக்கிற வார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கைகளை உங்கள் செயல்கள், விரல்கள்னா உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகள், இதெல்லாம் நல்லா எஜுகேட் பண்ணுறாரு. எதுக்கு? மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு கவனிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தயாபரர்னா எல்லாவற்றையும் உங்களுக்கு தாராளமாக கொடுக்குறாரு. கோட்டைனா உங்களுக்கு டோட்டல் பாதுகாப்பு. உயர்ந்த அடைக்கலம்னா எந்நேரமும் உங்கள் கூட இருக்கிறாரு. விடுவிக்கிறவர்னா ஆபத்துக்கு தப்பி வைக்கிறாரு. கேடகம்னா மறைவாக எல்லா தாக்குதலுக்கும் முன்பாக நிற்கிறாரு. நம்பினவர்னா விசுவாச கேடகம். என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறதுனா உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை நீங்கள் நல்ல கிரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டோம் பாருங்கள். புரியல, கவனிக்க முடியல, திரும்ப இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வாக்கு தத்துவம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த வேலையில் உங்களுக்கு வருது. நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி இந்த வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணி படிக்கணும். ஆனால் வாழ்க்கையில் இந்த பைபிள் கிடைச்சி எனக்கு பெரிய ஆசீர்வாதம். 1985 நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தேன். இன்னைய வரைக்கும் இந்த வேதத்தில் புதுசாக எடுத்து ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை ஆயிரக்கணக்கான இடங்களில், தெருக்களில், மேடைகளில், சபைகளில், பெரிய கூட்டங்கள்லாம் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வசனத்தை நான் பயபக்தியாக படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி என்னை நான் தாழ்த்துறேன். உண்மையாக மனசார என்னை தாழ்த்தி, அப்பா என்னோட பேசுங்கப்பா, என்னை தேற்றுங்கப்பா, எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் என் அடைக்கலன்னு சொல்லி அவர்கிட்ட நான் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார். புது புது அர்த்தங்களை கொடுக்குறார். உண்மையான ரகசியத்தை அந்த வேதத்தின் மறைபொருள் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுனால நான் கர்த்தருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்ட நான் கர்த்தருக்கு கடனாளியாக இருக்கிறேன். எனக்கு அவர் கொடுத்துருக்கிற சத்தியத்தின் மேன்மை யாருக்கும் கொடுத்ததா கூட நான் நினைக்கல. அவ்வளோ பெரிய கிருபையின் தயவு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுனால நீங்களும் பாருங்கள், தாழ்த்தி அவர் சமூகத்தில் அப்பா என்னோட பேசுங்கன்னு பாருங்கள். நல்லா பேசுவார், அருமையாக பேசுவார். அந்த வசனத்தெல்லாம் படிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா.